என்கிட்ட அவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. எப்போ விட்டாங்கன்னா ஆச்சு ஒரு 3-4 மாதம் ஆகுது பேசி. நேரில் பார்த்தாலும் அதனால தான் அப்பயே ஃப்ரெண்டு நம்ம கூட அப்படின்னு பேசிந்தியா? ஏதாவது ஒன்று இப்போ நான் தப்பு பண்ணியிருந்தா நீ போகிறதுல ஒரு நியாயம். எனக்கு அதுதான் தப்பு. என்ன ரீசன்னே கேப்ரியதோ என்ன ரீசன் தெரில, அவனும் பேசுறது விட்டான். சரி கேப்ரி அப்படி போனான். இவன் கோபியும் எனக்கு அதாவது கடையில் 1008 பிரச்சனை இருக்கலாம், அது அவங்க நிரேஷ் தான் அவன்தான். என்கிட்ட ஏன் பேசாம போனான்னு தெரில, அதான் என்ன எழுதுன்னு தெரில. இப்போ என்கிட்ட பேசுகிற ஒரே ஒருத்தனா விக்கி மேடம் தானே. விக்கி, அதுக்கப்புறம் அதாவது டெய்லி பேசுகிறேன் அப்படின்னா சிம்பு, என்னைக்கோ ஒரு நாள் அப்படின்னா விக்கி, மாதத்தில் ஒரு நாளோ. ஓகே. ஏன்னா அவன் பெங்களூரில் வேலை செய்கிறான் இல்லையா, எப்பயாச்சும் வருவான், அப்போ மட்டும் அவன் பார்ப்போம் பேசுவான். மற்றபடின்னா சிம்பு ரெகுலராக பேசுகிறான், வேறு யாரும் இல்லை. சரி இப்போ வந்தேன்ல காலையிலேருந்து ஒருத்தனாச்சும் கால் பண்ணா ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்டெல்லாம் எப்படி இருப்போம்டா, எங்கே போனாலும் ஒன்றா தான் இருப்போம். இப்போ எப்படி தெரியுமா சுற்றி நிற்கிறேன், ஒன்று நிரேஷ் கூட போயிடுவேன், ஏன்னா யாரும் இல்லை, இல்லைன்னா சிம்புவை கொண்டு போயிடுவேன், அப்படி இல்லைன்னா தனியாக சுற்றி நிற்பேன். தனியாக எங்கேயாச்சும் அப்படியே இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு இருந்தால் எப்படி போவோம், கேப்ரி கோபியா. இப்போ எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னாக்க கேப்ரி ஏய் வாடா அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிடுவோமா. இப்போ யாரும் இல்லாதனால யாரையும் கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, பேசுகிறதே இல்லை என்பது எனக்கு கொண்டு போகும். சரி புதிய ஏதோ ஆடுதுல இவனுங்க அப்படிதான். இதெல்லாம் கட் பண்ணி என்னத்த இந்த டாக்கெல்லாம் ஐயா அவனுங்க பார்க்க போகிறானுங்க. என்ன தெரியுமாடா, அதெல்லாம் பார்க்குறானுங்க. என்ன தெரியுமாடா, இப்போ என் கூடயும் டிப்ளமோவில் எனக்கு தெரிஞ்சு டிப்ளமோவில் நாங்கள் 4 பேர் 5 அப்புறம் 5-6 பேர் இருப்போம்டா. நான், அரவிந்த், ஹர்ஷா, அர்ஷித், ராகுல், கோகுல், சரியா 6 பேர்ரா. ஜாலியாக எங்கே போனாலும் ஒன்றா போவோம், சுற்றி நின்றோம்டா. டிப்ளமோலடா. ஸோ மச்சான் நான் டிப்ளமோ பற்றி பேசினுக்கிறேன். இப்போ ஏரியா பசங்கன்னா அவனுக்கு கூடவே தான் ஆகிறானுங்க, அது பிரச்சனை இல்லை. நான் டிப்ளமோ பற்றி சொல்லுங்கிறேன்டா. டிப்ளமோல நாங்கள் 6 பேர் தான் சுற்றுவோம், காலேஜ் மூலியமா எங்கன்னா வெளியே போனோம் அப்படின்னா. இவனை சொல்லலன்ட்டு கோவம் நினைக்கிறேன். அதுதான் நாங்கள் டிப்ளமோ பற்றி பேசுகிறேன். ஸோ அந்த 6 பேர் வந்து ஜாலியாக சுற்றி நிற்போம். நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. எப்படின்னா நான் டிப்ளமோ சத்தியமாக சொல்கிறேன், நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல நான் டிப்ளமோ முடிச்சுட்டு இவன் கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு. அதாவது அவனுங்கெல்லாம் கூட இருப்பாங்கன்னு நினச்சவனுங்க இல்லை. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் அரவிந்த் மட்டும் தான் என் கூட இருக்கிறான். இது வரைக்கும் நான் அப்படி நினச்சி பார்த்ததில்ல. அது இந்த காலேஜ்னாலே அப்படித்தான்டா. காலேஜ் முடிய மொத்த தெரிஞ்சு இவன் தான் என் கூட இருக்கிறான், அவங்க எவனுமே இல்லைன்ட்டு. என் கூடயும் அவ்வளோ பசங்க இருந்தாங்களா, அதில் என் கூட இன்னும் டச்சில் இருக்கான் அவன். அதாவது நாங்கள் 4 பேர் நல்லா இப்போ க்ளோஸ்னா அந்த பெஞ்சில் 4 பேர் உட்காந்துருக்கோம். ஆமாம் ஆமாம், அந்த 4 பேர் நல்லா க்ளோஸ்னாங்க. மீதியும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் அந்த 4 பேர் வந்து நல்லா க்ளோஸ். எங்கே போனாலும் சாப்பிட்றதுக்கு போனாலும் சரி, கேண்டீனுக்கு போனாலும் சரி, காட்டு அடிக்கிறதா எல்லாத்துக்கும். அப்போ நம்ம என்ன இருப்போம், காலேஜ் முடிச்சா கூட இந்த பாண்ட் அப்படியே இருக்கும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் என் கூட இப்போ ஒருத்தனும் டச்சில் ஒரே ஒருத்தனை தவிர அவன் ஆனந்துன்னு ஒருத்தன் இருக்கிறான், இங்கே தான் கர்நாடகா தான். அவனை ஒருத்தனை தவிர வேற யாரும் டச்சில் இல்லை. இவன் சரி அவனுங்களாச்சும் பரவாயில்ல, சரி ஓகே. அவனுங்க வந்து இப்போ ஒரு 3 வருஷமா தான் தெரியும், நம்ம அந்த காலேஜ் படிக்கிற 3 வருஷம் தான் தெரியும். அதனால அவனுங்க விட்டு போனாலும் நமக்கு அது சரி ஆச்சு அப்படின்னு சைலண்ட் ஆயிடலாம். கிட்ட 10-14 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திக்கிட்டு அதுதான். அது அவன் எங்களுக்கு சின்ன வயசு போட்டோலாம் பார்த்தா நான் சீரியஸா சொல்ல தெரியுமா, சின்ன வயசை விட எனக்கு இப்போ அரவிந்த் இருந்தா ஒரு நாள் பேசினாலே எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா 5 வருஷமா கூட சுத்தி இருக்கிறோம் அப்படின்ட்டு. இவனுங்கெல்லாம் 15 வருஷம் இருக்காங்க, 13-14 வருஷமா இருக்கானுங்க, அது வேற விஷயம். இவனுங்க இருந்தே இருப்பாங்க 12 வருஷமா 16 வருஷமா இவனுக்கு கூட இருக்கானுங்க சின்ன வயசுல இருந்தே. இவனுக்கு போக மாட்டானுங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப அரவிந்த் ஒரு நாள் பேசினா கூட எனக்கு ஃபீல் ஆகும். இதுல நீ 12 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃபீல் ஆகலாம், அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதுவும் முக்கியமா வந்து எனக்கு கோபியை 12 வருஷமா தெரியும். கேப்ரி எல்லாம் எனக்கு எப்பொழுது தெரியுமா தெரியும், நான் ப்ரீ கேஜி எல்கேஜி இருந்து ஒன்னா படிச்சுட்டு இருக்கிறேன். அதுதான் அப்ப இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அவ்வளவு கூட இருக்கிறவங்க நான் ஒரு 5 வயசுல சேர்ந்திருப்பேனா. ஆமா, ப்ரீ கேஜி எல்கேஜி அப்படி பார்த்தா சாலிடா அவனை 15 வருஷத்துக்கு மேல தெரியும். விக்கியும் அவ்வளவு தெரியும் எனக்கு. அப்படி இருக்கும்போது அவனுங்களே பேசாம போயிட்டா அதுதான் கஷ்டம் இல்ல.
அது இத்தனைக்கும் உனக்கே தெரியல நானு இப்போ அதாவது நிறைய பேர் இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஆமா. ஆனா நான் வந்து க்ளோஸா எங்க போனாலும் சரி கேப்ரி கோபி விக்கி மட்டும் தான் இவனுக்கு கூட தான் சுத்தணும் உனக்கு தெரியும். அதே நீயே வந்தாலும் இவனுக்கு கூட தான் இப்ப நீ எப்படி இந்த அரவிந்த் கூட கூட எல்லாம் கூட சுத்துறியோ அந்த மாதிரி தான் நான் அவங்க கூட. ஆமா தெரியுமே. அப்படி இருந்தவனுங்க இப்போ ஒருத்தனும் இல்லை. நானும் சரி அதெல்லாம் ஃபீல் பண்றது இல்லை. சரி போறியா போ. கேப்ரி போனப்போ ரொம்ப கால் பண்ண அவனுக்கு. சண்டை போட்டு திட்டி பச்சை பச்சையா கேட்டு அவ்வளோ சண்டை போட்டேன். அவன் என்ன இது பண்ணாலும் வரல. அவன் அப்படியே போயிட்டான், பேசாமலே போயிட்டான். நான் அதுக்கப்புறம் சரி ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்தேன். சரி போ இவனுங்கெல்லாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆகிட்டு இருந்தேன். நாங்கள் சண்டைலாம் ஜாஸ்தி போடுவோம்டா. கிட்டத்தட்ட நல்லா ஏதோ இவங்கலாம் இல்லை. இவங்க கூடலாம் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு மாதம் பேச மாட்டேன், அடுத்த மாதமே ரொம்ப க்ளோஸாக பேசிக்குவோம். இல்லையாடா பயங்கரமாக சண்டை போடுவோம். கண்ட்ரோல் பண்ண முடியாது, சிரிப்பு வந்துடும். எப்படி நான் பேசாம இருப்போம். ஒரு வாரம் ரோட்ல இவன் போயிருப்பான், கெச்ச உடனே ஜாலியாக சிரிச்சு பேசிடுவோம். அது கண்ட்ரோல் பண்ண முடியாது பசங்களோட. பசங்க கிட்ட போய் என்ன ஈகோ அப்படின்ட்டு. அது நாங்கள் ಎಷ್ಟು ವರ್ಷ 5-6 வருஷம் தான் இருக்கோம். ஒன் சட்டே ஜக்லாடிக்குவா நாங்களாம் சண்டே போட்டதில்லை. அதான் ஆனால் சண்டை போடல எனக்கு அரவிந்துக்கெல்லாம் சண்டையும் போட முடியாது. அந்த மாதிரி நாங்கள் இது நான் ஏன் சொல்கிறேன்னா இவனுங்க விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்ல. இவனுக்கு விட்டு போனாலும் நான் தாங்க முடியாது. நீ தாங்கி நிற்கிறேன், என்னால் தாங்கவே முடியாது. நான் அதான் இப்போ நம்ம ஏதாவது நம்ம லைஃப்பில் ஒன்று நடக்குதுன்னா அதை நம்ம லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம். விஷயம் வீட்லேயும் ஷேர் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு தான் நம்ம அசிங்கம் போட்டாலும் சரி என்ன இதானாலும் சரி போய் நம்ம ஒருத்தங்கிட்ட அடியா வாங்கினாலும் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் உட்காந்து சொல்லிடுவோம், இப்படி தான் மச்சான் எல்லாம் இருப்போம் தெரியுமா. அப்படி இருக்கிறவங்க ಹಲೋ ಹಲೋ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಾ ಇಲ್ಲಿ ಕನಕಪುರದಿಂದ. ಇವಾಗ ಟೈಮ್ ಎಷ್ಟು? 3:30ನಾ? ಈಗಲೇ 3:30ನಾ? ಆಗುತ್ತೆ ಪಕ್ಕ 4:35 ಆಗೋಗುತ್ತೆ ಬರೋಕ್ಕೆ. 2 hours later. ஆனாவலையான்னு கேட்டாப்புல ஆனாயிடுச்சு. ಅದೇ ಬೆಳಗ್ಗೆ ಕನಕಪುರ ಹೋದೆ ಫಸ್ಟು. ಅಲ್ಲಿ ಮ್ಯಾರೇಜ್ ಇತ್ತು, ಫ್ರೆಂಡ್ ಅವ್ರ ಅಕ್ಕ ಮ್ಯಾರೇಜು. ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಮುಗಿಸೋಷ್ಟರಲ್ಲಿ 2-3 ಏಳು ಮಣಿಗೆ ನಾನು ಹಂಗೆ ಊಟ ಕನಕಪುರ ಅಲ್ಲ 3 ಗಂಟೆ ಆಯಿತು. ಅಲ್ಲಿಂದ ಡೈರೆಕ್ಟು ಯಲಹಂಕ ಮನೆಗೆ ಹೋಗಿಲ್ಲ ಬೆಳಗಿಂದ. Happy birthday to you, Naveen. A few moments later. ஸோ ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இலங்காலேருந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு இது ஏரியாவுக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த்டே விலாக நான் 2 பார்ட்டாக போடலான்னு நினச்சேன். காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் வரைக்கும் என்னெல்லாம் நடக்குது அதெல்லாம் விலாக் பண்ணி போடலாம் 2 பார்ட்டாக நினச்சேன். ஆனால் இருக்கிற டென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட் இல்லை, 1 பார்ட் தான் போட முடியுமா. 1 பார்ட்டுக்கான அந்த ஃபுட்டேஜஸ் வந்திருக்கானே தெரியல. ஏன்னா என்னன்னா மச்சான் காலையிலேருந்தே ஃபுல்லு டென்ஷன்லேயே ஓடுது பர்த்டே. எப்படி நாங்கள் காலங்கத்தில் ஃபஸ்ட்டு அங்கே மேரேஜ் போகணுமே இருந்துச்சா, அதாவது நம்ம அக்கா கல்யாணம் நம்ம போகணும் எப்படி அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால் நம்ம அக்கா கல்யாணம் நமக்கு பர்த்டே பரவாயில்ல, பட் அக்கா கல்யாணம் வந்து போகணும் இல்லையா. ஸோ அதனால வந்து நான் கிளம்பி போயிட்டேன். எல்லாரும் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டோம். ஆனால் அதுக்கப்புறமா எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, 3 மணிக்கெலாம் வீட்டில் இருக்கணும் நாங்கள். சரி ஓகே, நான் அப்படி கூட ஓகே, நம்ம வந்து பெங்களூர்லேருந்து அவுட்டர் தான் போயிருந்தோம். சரி அவுட்டருக்கு போனாலும் சீக்கிரமாக 3 மணிக்கெலாம் வந்துடலாம் தான் பிளான் பண்ணேன். ஏன்னா அவங்க 12:30 மணிக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம 12:30 மணிலேருந்து இங்கே இலங்காவிலேருந்து பாய்ஸ் கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் அங்கே போயிருக்கும் தான் இலங்காக்கே கூப்பிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், அங்கே கல்யாணத்துக்கு போகிறது மட்டும் தான் பிளானு. அதுக்கப்புறமா என்ன பிளான் இருக்குன்னு எனக்கே தெரியாதுங்க. அங்கே போய் தான் டிசைட் பண்ணோன்ட்டு. அதே மாதிரி அங்கே போயிட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நடா பண்ணுறாரு இவரு. அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க கால் பண்ணாங்க இலங்காலேருந்து. இந்த மாதிரி இலங்காவில் கேக் கட் பண்ணுவோம், கேக் கட் பண்ணணும்னு சொல்ல, கேக் கட் பண்ணணும்னு தெரில சொல்ல, இந்த மாதிரி எங்கேயும் போகலாம்
நீங்கள் கொஞ்சம் வந்து பாருங்க இது வந்து மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. சரி ஓகே, அப்போ அங்கே 12:30 மணிக்கு முடிஞ்சா நம்ம ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடலாம் தான் பிளான் பண்ணோம். இலங்கா வந்து டேரெக்டாக வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 3-4 மணிக்கெலாம் போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே நம்ம போனதே லேட்டா. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங் நம்ம சீக்கிரமாக போயிட்டோம். ஆனால் அங்கே 1 hour வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்லேருந்து ஆளுங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஆக்சுவலாக அங்கே மேக்கப் பண்ணுறாங்களே, மேக்கப் தான் லேட்டு. அந்த நம்ம அக்காவுக்கு மேக்கப் பண்ணவங்களே லேட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதனால லேட் ஆகி 12:30 மணிக்கு மேலே ராகு காலம்ட்டாங்க. அதனால 1:30 மணிக்கு மேலே தான் கல்யாணம் நடந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக அந்த கல்யாண ஃபுட்டேஜஸ்லாம் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அவங்க கல்யாண ஃபுட்டேஜஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு வர்றது மட்டும் தான் vlog எடுத்தேன். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கா வரணுமா பிளானிங். சரி அங்கேருந்து நம்ம எவ்வளோ மணிக்கு விட்டோம்னா அங்கே கல்யாணம் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா 1:30க்கு பண்ணாங்க. 1:30 ஸ்டார்ட் பண்ணாங்க, 2:30 முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே 2:30 அது ஆஃப் பண்ணி விட்றான். ஸோ அது 2:30 போல் வந்தாங்க. 2:30 3 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே விட்டோம், கணக்கப்புறாவில் அந்த தாட்டுக்குப்பைன்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாட்டுக்குப்பைன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு விட்டுருக்கோம். தாட்டுக்குப்பையிலேருந்து இலங்காக்கு 57 kilometers. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 16 வச்சுக்கோங்க. அதுவும் இந்த பெங்களூர் டிராஃபிக்கில் நம்ம நைஸ் ரோட் மேலே வரல. அது வந்து பார்த்தீங்கன்னா 20 kilometers எக்ஸ்ட்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 kilometers கம்மின்றதுனால சரி இதில் வந்தோம். சிட்டி உள்ளே வந்துட்டோம். ஓகேங்களா, சிட்டி உள்ளே வந்து ஹெவி டிராஃபிக். அந்த டிராஃபிக்கில் இலங்காக்கு போகணும். ஏன்னா பசங்க பாவம் காலையிலேருந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அதனால ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு சும்மா அவங்களுக்கா நானே டேய் பேசிடுறா எடுத்து கங்கம்மா சர்க்கிள் வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம இலங்காவுக்கு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதனால நான் வந்து அங்கேருந்து கிளம்பி சீக்கிரமாக வரலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். ஆனால் 3 மணி ஆயிடுச்சு. அங்கேயே அம்மா வந்து 3-4 மணிக்கெல்லாம் வீட்டில் இருன்னு சொன்னாங்க. சரி நான் அப்போயே அம்மாட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி 3 மணிக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி 5-6 மணி ஆகிடும், அல்ல 6 மணி ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி ஓகேன்னு அவங்களும் ஃப்ரீயாக விட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா இப்போ ஏரியா பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கேக் கட் பண்ண வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இங்கே வரணுமேன்னு சொல்லிட்டு நான் இவங்க கூட வந்து சும்மா ஒரு டீ இவங்ககிட்ட, ஏன்னா காலிலேருந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, சும்மா வந்து ஒரு டீ குடிச்சிட்டு இவங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் இவங்க வந்தோடனே இவங்க விடுறாங்களா, வீட்டில் கேக் கட் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் அந்த ஃபுட்டேஜஸ் நான் உங்களுக்கு போடுறேன். நான் ஆக்சுவலாக அங்கெல்லாம் vlog பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் ரொம்ப பதட்டமாகவே இருக்குது, லேட் ஆகிடுச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா vlog பண்ண முடியல. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணிட்டு முடிச்சுட்டு அங்கே நீங்கள் ஃபிட்டேஜ் பார்த்தா தெரியும், நான் பட்டுன்னு கேக் கட் பண்ண முடிச்சு பட்டுன்னு எல்லாருக்கும் ஓடிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அது முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா போயிட்டுருக்கோம். ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். ஸோ அதனால தான் அம்மா வந்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா. 6 மணினா நான் வந்து 6 மணிக்கு போகிறதா வீட்டில் சொல்லியிருந்தேன் ஒரு வாட்டி கால் பண்ணி. இப்போ எவ்வளோ டைம் ஆச்சுன்னா 8 மணி ஆகுது. ஸோ யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும், ஒத்துக்கிறேன். பட் நம்ம சிச்சுவேஷன் அப்படி. ஏன்னா இப்போ கூட உங்களுக்கு நான் பேக் ஃபுட்டேஜஸில் காமிக்கிறேன். பேக் ஃபுட்டேஜஸ் காமி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக காமிடு அப்படி அப்படி தான். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் தான். திரும்பிக்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக் தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே vlog பண்ண முடியல. இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 1லேயே போட்டுறேன். அது 20 minutes ஆனாலும் பரவாயில்ல, 25 minutes ஆனாலும் பரவாயில்ல, பார்ட் 1லேயே பார்த்துறேன். ஏன்னா பார்ட் 2லாம் போடுறதுக்கு எங்கள் டைம் இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1லேயே போட்டுடலாம். பார்ட் 1லாம் இல்லை, ஒரே vlog தான், பர்த்டே vlogனு போட்டுறேன், அவ்வளோதான். ஆனால் பிளேசஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் தாட்டுக்குப்பையில் வேற லெவல் பிளேசஸ். எப்படின்னா அந்த சர்ச்சை சுற்றியே வந்து பார்த்தோன்னா ஃபுல் வில்லேஜ் வைப்ஸ். பார்த்தல மச்சானி, ஃபுல்லாக வில்லேஜ் வைப்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஜாலியாக அங்கே vlog பண்ணின்னு எனக்கு ஒரு டாஸ்க் இருந்தால் பீஸாக நான் சைலண்ட் ஆகிட்டு இருப்பேன். அவங்களையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணல, இந்த பக்கம் இவங்களையும் சாட்டிஸ்ஃபை. எப்படின்னா இப்போ அங்கே அக்காங்க வந்து எல்லாத்துலேயும் பாதி. அது எப்படின்னா அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு 2 அக்காங்க இருக்காங்க. ஸோ அவங்க அதில் ஒரு அக்கா கல்யாணத்துக்கு தான் நம்ம போனது. ஸோ அவங்க அந்த 2 அக்காமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்த்டேன்றதுனால கேக் கட் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் ஆடம் பிடிச்சாங்க. நான் அவங்ககிட்ட கன்ஃபார்ம் ஆகாதுக்காக கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ். அங்கேருந்து நம்ம பேக்கரிக்கு போனோம்னா கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் போகணும். அவங்க 15 கிலோமீட்டர் போய் கேக் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே போதும் நான் வாய்ப்பே இல்லைக்கா, நான் வந்து இலங்கா போய் திரும்பி வீட்டுக்கு போகணும். ஸோ வேணாம் ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சமாதானம் பார்த்துட்டு அவங்களுக்குமே அது ஃபுல்ஃபில் ஆகலை. ஏன்னா அவங்களுமே போகும்போது சொல்லியிருந்தாங்க, ஏன்டா நீ எப்போவுமே இப்படி தான் பண்ணுற அப்படின்னு அவங்களுமே பேசர் பண்ணிக்கிறாங்க. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நெக்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அது சார்ட் அவுட் பண்ணிக்குவேன். அடுத்து இங்கே வந்தேன், இவங்க வந்து காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூட ஒரு என்ன சொல்கிறது, ½ hour கூட நான் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. வந்தேன் இல்லையாடா, அவங்க எவ்வளோ பேச்சர் பண்ணிக்கிறாங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹர்ஷா அப்புறமா சொப்னாலாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஹர்ஷா, சொப்னா, விகாஸ், ரக்ஷித் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பக்கம் நாங்கள் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வந்து ஒரு ½ hour கூட இல்லாமல் போகிறேன்னா
அம்மா தாயே உங்களுக்கு புரியல. போலனாலும் தப்பு தான். போனாலும் தப்பு போகலாம் தான் அப்படியே ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் அங்கே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி, நான் வீட்டில் 6 மணிக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். 6 மணியா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அங்கே முடியலையா, சரி அந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரச்சனை மேலே பிரச்சனை. சரி அவங்ககிட்ட ஒரு ½ கூட இல்லை, நான் சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் அர்த்தம் பண்ணிக்கோங்க, நான் வேணா நாளைக்கு ஃபுல்லாக வந்து கூட இருக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ தாங்க இப்போ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏரியா பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பின்னாடி ஒருத்தன் படுத்துட்டான், தூங்கிட்டான். அவனை காமிய பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சீக்கிரமாக நான் வண்டி ஓட்டின்னு போயிட்டுருக்கேன். லேட் ஆகுது. அவ்வளோதான் வந்துட்டோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸில் வீடு. ஆனால் இப்போ கூட நான் ஃபுல்லாடுறா வீடியோ பண்ணும்போது கூட கட் பண்ணி போடுறேன். எதுக்குன்னா கால் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில், எங்கடா இருக்க சீக்கிரம் வந்து தொலைடா. சரி ஓகே எல்லாம் இருக்கிறது தான். இப்போ டைம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் ஆகுது. அதான் 8 மணி வச்சுக்கோங்க, 8 மணி ஆச்சு. ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அங்கே விழா கண்டினியூ பண்ணுறேங்க. பை சொல்லிடுறேன். பாய். Happy birthday to you. Happy birthday to you. டப்னு சவுண்ட் வரும்ல. இதுவே அடிச்சு போயிடுறா. ஆனா இது ஒடிலடா, மொத்த ஸ்ட்ரென்த் வச்சு ஓட்டா. உன்னை கிராஸ் பண்ண சொல்றா, ஓடிக்க சொல்லடா. இது ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போச்சு? டாடி பண்றீங்க. சரி ஓகே.